ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அப்பியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற மென்மையின் ஆவியானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆனால் நமக்குள் வாசம் பண்ணும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே தான் இருக்கிறாரா? இல்லாவிட்டால் நாம் செய்கிற எல்லா காரியங்களின் நிமித்தமாக அவர் நம்மை விட்டு மென்மையாக விலகிவிட்டாரா? தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளினுடைய தியானத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற மென்மையின் ஆவியானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரொம்ப அவர் நம்மளைய அற்புதமாக மென்மையாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய தூய ஆவியானவர். இந்த ஆவியானவரை பற்றி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். தேவன் பேசுகிறார். பரிசுத்த ஆவியை என்னுடைய ஆவி என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மனித குலம் மிக அழகாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு ஜீவ சுவாசம் அந்த மண்ணிற்குள்ளாக ஊதப்பட்டு ஜீவாத்துமாவான மனிதன் ஏதேன் தோட்டத்தில் செய்த பாவத்தின் விளைவாக தோட்டத்தை விட்டு வெளியே வருகிறான். அழகான தோட்டம். அந்த தோட்டத்திலிருந்து அவன் வெளியே அனுப்பப்படுகிறான். தோட்டத்திற்கு காவல் வைக்கப்படுகிறது. மனித குலம் பெருகுகிறது. பெருகிற இந்த மனித குலம் ஒவ்வொரு நாளும் தீமையே செய்கிறது. நம் அனைவருக்கும் தெரியும், ஆதி பிதாக்களுடைய புதல்வர்கள் காயின், ஆபேல், அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு முதலாவதாக காயின் ஆபேலை கொலை செய்ததிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்படியே தொடர்ச்சியாக மனுக்குலம் எதை நோக்கி போகிறது என்று சொன்னால் பாவத்தை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாவத்தினால் மனுக்குலம் மூழ்கடிக்கப்பட்டது. பாவத்தில் மூழ்கி விட்டார்கள். கர்த்தர் கடைசியில் என்ன பேசுகிறார் என்று சொல்லி கேட்டால், என்னுடைய ஆவி என்றைக்கும் மனிதனோடு போராடுவதில்லை. எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படும் காரியங்கள் நிறுத்தப்படுகிறதோ அன்றைக்கு மனிதகுலம் சந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நியாய தீர்ப்பு. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்னுடைய ஆவி என்றைக்கும் மனிதனோடு போராடுவதில்லை. 120 ஆண்டுகளாக இந்த நோவாவினுடைய ஊழியம் மக்களுடைய காதுகளில் எட்டவே இல்லை. தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அவர் மென்மையானவர். அவர் போராட்ட குணம் உடையவர் கிடையாது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியை என்ன செய்து விடுவார் என்று சொன்னால், மென்மையாக நம்மை விட்டு நம்முடைய வாழ்க்கையை விட்டு நகர்ந்து விடுவார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நகர்ந்து விட்டால் அடுத்து வரும் நிகழ்வு என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நியாய தீர்ப்பு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெருவெள்ளம், பெருமழை இவைகள் பூமியை நிரப்பினது. நோவாவினுடைய மனைவி, நோவாவினுடைய 3 மகன்கள், நோவாவினுடைய 3 மகன்களுடைய மனைவிமார், மொத்தம் 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். நோவா
அவர்கள் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். நாம் பரிசுத்தாவியானவரை பற்றி தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட போராட மாட்டார். அவருக்கு போராட வேண்டும் என்கிற அவசியமில்லை. ஆகையினால் அவர் மென்மையானவர். அவர் வலுக்கட்டாயமாக நம்மை இழுத்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன செய்து விடுவார்? சத்தம் காட்டாமல் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகி விடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகினால் நாம் எதை சந்திக்க தயாராக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கோபத்தை, கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த கால வேளையில் நாம் அனைவரும் நம்மை நாமே ஆராய்ந்து நமக்குள்ளாக அந்த மென்மையான கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்தீர்களா? என்னுடைய ஆவி மனிதனோடு போராடாது, தெளிவாக சொல்லிவிட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் போராடாதவர். அவர் சமாதானத்தின் ஆவியானவர். அவர் சண்டையின் ஆவியானவர் அல்ல, அல்லது வலுக்கட்டாயமாய் திணிக்கக்கூடிய ஒரு ஆவியானவரும் அல்ல. நாம் பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆனால் நமக்குள் வாசம் பண்ணும் அந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளேயே தான் இருக்கிறாரா? இல்லாவிட்டால் நாம் செய்கிற எல்லா காரியங்களின் நிமித்தமாக அவர் நம்மை விட்டு மென்மையாக விலகிவிட்டாரா? சில சூழ்நிலைகளிலே பரிசுத்தாவியானவர் இருப்பதைப் போலவே நமக்கு தோன்றும். ஆனால் அவர் நம்மை விட்டு விலகினதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தின் பெருவெள்ளம் நியாய தீர்ப்பு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை சத்தியத்திற்குள்ளாக நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை காப்பாற்றவும் அவர் போதுமானவர். நோவாவிற்குள் இருந்த சத்திய ஆவியானவர் என்ன செய்தார்? நோவா தேவனுடைய சத்தம் கேட்டு ஒரு அற்புதமான பேழை உருவாக்கி அந்த பேழைக்குள்ளாக சகல மிருக ஜீவன்களையும் அனுப்பி காப்பாற்றி தானும் தன்னுடைய குடும்பமும் அந்த பேழைக்குள்ளாக நுழைந்ததினால் காப்பாற்றப்பட்டார்கள். இதற்கு காரணம் யார்? சத்தியாவியானவர். என்னுடைய ஆவி என்று சொல்லி சொல்லுகிறாரே, அந்த ஆவி இசைந்து போகிற ஆவியானவர். நம்மோடு கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நம்மோடு அவர் கூட இருப்பார். நாம் அந்த ஆவியானவரோடு இசைந்து போக முடியும். இசைந்து போகாத ஒரு சூழ்நிலையில் ஆவியானவர் என்ன செய்வார்? ஒதுங்கிக் கொள்வார். ஆவியானவர் ஒதுங்கி இருக்காரா? ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரா? அந்த மேன்மையான அந்த பரிசுத்தமான தூய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணினார் என்று சொன்னால், நமக்குள்ளாகவே இருப்பார் என்று சொன்னால், நமக்கு கிடைப்பது என்னது? பெருவெள்ளம் என்கிறதான நியாய தீர்ப்பிலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம், அழிவிலிருந்து காப்பாற்றப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். நம்மோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறவராயும் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லி அழைக்கப்படுகிற, ஆண்டவரால் சொல்லப்படுகிற அவருடைய ஆவி அல்லது என்னுடைய ஆவி என்று சொல்லி ஆண்டவரால் சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு அவர் மூலமாக வழிநடத்தப்பட்டு, அந்த வழிநடத்தப்படுதலின் மூலமாக நாம் காப்பாற்றப்பட்டு, அதன் தொடர்ச்சியாக கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்த விரும்புகிறார் என்கிற சந்தோஷமான செய்தியை இந்த காலை வேளையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்றைக்கும் துன்மார்க்கத்தோடும் அக்கிரமத்தோடும் பாவத்தோடும் போராட விரும்பாத பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் என்பதே இந்த காலை வேளையிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான நற்செய்தியாகும். வாருங்கள், ஆண்டவரே, எனக்குள் நிலைத்திருக்கும் பரிசுத்த ஆவியானவரே, மென்மையின் ஆவியானவரே, அந்த மென்மையானவரே எனக்குள்ளாகவே நிலைத்திருங்கள் என்று வேண்டும் பொழுது நிலைத்திருப்பார். நம்மை வழி நடத்துவார். நம்மை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்க அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர், வல்லமையுள்ளவர். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலே நீர் சொன்னீர், என்னுடைய ஆவி என்றைக்கும் மனிதனோடு போராடுவதில்லை என்று சொன்னீர். ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே,
நாங்கள் பெற்றிருக்கும் பரிசுத்தாவியானவரை ஒரு நாளும் நாங்கள் துக்கப்படுத்தாதபடி நாங்கள் பரிசுத்தாவியானவரை காத்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக பரிசுத்தாவியானவரோடு இணைந்து இசைந்து செயல்படுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களை நல்ல வழியில் நடத்துகிறார். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் எங்களோடு ஜெபத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தாவியானவர், ஆண்டவரே, தகப்பனை நீ எதிர்த்து நிற்காத பரிசுத்தாவியானவர், ஆண்டவரே, மென்மையாக ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தொடர்ந்து இருந்து, ஆண்டவரே, நோவாவையும் குடும்பத்தையும் ஆண்டவரை பேழைக்குள்ளாக நடத்தின அதே ஆவியானவர் எங்களையும் அப்படிப்பட்ட பாதுகாப்பிற்குள்ளாக நடத்துவதற்கு நீர் போதுமானதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லா துதியும் கனோமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ சமாதானமும் கிருபையும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதர்கள் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்வார்கள். நம்மிலே ஒரு வித்தியாசத்தை உலக ஜனங்கள் கண்டுபிடிக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதர்கள். பரிசுத்த ஆவியை பெற்ற யோசேப்பு பார்வோனால் அடையாளம் காணப்பட்டாரே. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால், அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன?